ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்னைக்கு நாம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே முத்தலகுமே வந்து தனத்தை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகு தனத்தை பார்த்து, பரவாயில்லக்கா, நீங்கள் மட்டும் அன்னைக்கு குழந்தைங்களை பற்றி எங்ககிட்ட பேசலை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை பற்றி ஞாபகமே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சென்டிமெண்ட்டோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தானமே வந்து, அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா முத்தலகு, இதுக்கு மேலே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் முத்தலகுமே என்னதான் தனம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி புரியாம, இல்லைக்கா, எனக்கு இன்னுமே பழைய விஷயங்கள் அதிகமாக ஞாபகம் வரல, நான் இன்னுமே வந்து அந்த விஷயங்களை எப்படியோ ஞாபகம் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகமே வராத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் தனத்துக்குமே புரியுது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை முத்தலுக்கு ஏன் இப்படி வரணும். சொல்லப்போனா தன்னோட குழந்தை தன் பக்கத்துல இருந்தாலுமே அதை வந்து தன்னோட குழந்தைன்ற உண்மை தெரிஞ்சாலுமே ஆனா அந்த உண்மையை எல்லார்ட்டையுமே நிரூபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் முத்தலகே இருந்துட்டு, எனக்கு என்னமோ என் மனசுல மீனாட்சி தான் என்னோட பொண்ணு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியுது என் பொண்ணு தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை இந்த பக்கம் தனத்துக்கிட்ட கரெக்டா வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த விஷயத்த எல்லாமே மேல இருந்து அஞ்சலியுமே பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா தனம் ஏதாவது சொல்ல போறாளா, இல்லைக்கு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை ஃபுல்லாவே மேல இருந்து ஃபுல்லாவே கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தனமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க முத்தலுக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய உண்மையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துகிட்டு, என்ன தனம், இந்த மாதிரி முத்தலகோட மெடிக்கல் கண்டிஷன் தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு நிறைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்தலகுமே இருந்துட்டு அஞ்சலியை பார்த்துட்டு, இவன் மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி தனக்கு தானே வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டு அஞ்சலியை பார்த்தோன்னு ரொம்பவே பயந்து நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த தனத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு இருக்கு. எதுக்காக முத்தலகு இப்படி தன்னோட வீட்டுல இப்படி கூனி குறுகி இருக்கணும், சொல்லப்போனா அவளுக்கு தான் இந்த வீட்டுல முக்கியமான உரிமை இருக்கு, அவளுக்கு தான் குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட மனசுல ஓடிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இங்க அஞ்சலியோட பேச்சுல இருந்து லைட்டா தனத்துக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. என்ன தனம், உங்களுக்கு ரொம்ப குளிர் விட்டுருச்சு போல இருக்கு, சரவணனை பத்தி ரொம்ப மறந்துட்டீங்க, ஆனா நாங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கிற ஆள் கிடையாது தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லைட்டா சரவணனை வச்சு இங்க தனத்தை மிரட்ட பாக்குறாங்க. அப்போ தனமே இருந்துகிட்டு, இதுக்கு மேல கண்டிப்பா நம்ம இந்த உண்மையை பத்தி இவகிட்ட பேச முடியாது, கண்டிப்பா அஞ்சலி இருந்தா அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, நான் எதுக்காகவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, நான் சும்மா முத்தலகை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு என் வேலையை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமே அங்கிருந்து கிளம்புறதா சொல்லிட்டு டேரக்டா முத்தலகை பார்த்து, சரி முத்தலகு, நான் போய் வேலையை பார்க்குறேன், இந்த மாதிரி வந்து பேச்சுமா என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஞ்சலியும் முத்தலகையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்களே அப்படின்னு சொல்லி முத்தலகுமே புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தினா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால யாருமே பழைய விஷயங்களை முழுசா சொல்றது இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே என்கிட்ட இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க, எனக்கா ஞாபகம் வந்தாதான் உண்டு, எனக்கே அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல அஞ்சலியுமே இருந்துகிட்டு, இந்த பக்கம் இந்த தனத்தை ஏதாவது பண்ணி ஆகணுமே, இவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா பழைய விஷயங்களை பத்தி முத்தலைக்கு ஞாபகப்படுத்திட்டு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஞாபகம் மறந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு இருக்கு, மீனாட்சி அவளோட பொண்ணுங்கிறத அவ வந்து யாருமே சொல்லாமலே புரிஞ்சுக்கிறா. சொல்லப்போனா அவளோட ஆள் மனசுல மீனாட்சி தான் தன்னோட பொண்ணு அப்படிங்கிறத அவ வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி வச்சிருக்கா. இந்த நேரத்துல கண்டிப்பா தனத்தை மட்டும் இந்த வீட்டுல விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா அஞ்சலியுமே ரெஜினாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி தனம் வீட்டுக்கு வந்ததையும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து அங்க முத்தலை கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்தையுமே பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க இந்த பக்கம் ரெஜினாவுமே இருந்துகிட்டு, அவ தான் ஏற்கனவே வீட்டை விட்டு போயிட்டால, எதுக்காக மறுபடியும் அவளை வீட்டுல சேர்க்க வர்றீங்க, பேசாம நீ வீட்டுல பேசி அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாவுமே அஞ்சலி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியுமே இருந்துகிட்டு, அம்மா, இந்த வீட்டுல என்ன எல்லா பவரும் என் கையிலயா இருக்கு, சொல்லப்போனா பேச்சு என்ன முடிவு பண்றாங்களோ அதை வச்சுதான் எல்லாமே, சொல்லப்போனா இப்ப பேச்சு தான் அவங்க தனத்தையுமே வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் தனமும் இருந்துகிட்டு, கண்டிப்பா நம்ம இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் முத்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திடணும், அவங்களோட உயிருக்கும் எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம மீனாட்சி தான் அவங்களோட குழந்தை, இந்த மாதிரி அஞ்சலிக்கு குழந்தையே கிடையாது, சரவணன் என்னோட குழந்தை அப்படிங்கிறத நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ரெஜினாவுமே அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா அவளை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி ஆகணும், இதுக்கு ஒருத்தர் நினைச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அஞ்சலி இருந்துகிட்டு, யாருமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, வேற யாரு, எல்லாம் அந்த சரவணனோட அப்பா தான், அந்த சேகர் மட்டும் வந்தானே இந்த பிரச்சனையே முடிஞ்சிடும், அது மட்டும் இல்லாம சேகர் வந்து மட்டும் கண்டிப்பா தனத்தை மிரட்டினா அப்படின்னா மறுபடியுமே இந்த மாதிரி சேகரால தன்னோட குழந்தைக்கோ இல்ல முத்தலைக்கோ ஏதோ ஆபத்து வந்துடும் நினைச்சிட்டு அந்த தனமே இங்க பேச்சோட வீட்டுக்கே வரமாட்டா, அதனால நான் அவனை பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாமே அஞ்சலியோட காலை கட் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் சேகருக்கு கால் பண்றாங்க. இங்க சேகருமே வந்து,
யாரோ பண்ண கொலைக்காக நாம தான் கடத்தணும், அதனால நமக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா அவங்களுமே இந்த பக்கம் வந்து தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும் தான் மாட்டுவாரு. அவர் மாட்டினாலும் இவருக்கும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே சேர்த்து தலைமறைவா வச்சு கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க அவருக்குமே வந்து காசு பிரச்சனை நிறைய ஆயிட்டே இருக்கு. ஆனா அந்த நேரம் கரெக்டான டைம் பார்த்து இந்த பக்கம் ரெஜினா கால் பண்றதை பாக்குறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து இந்த அம்மா ஏற்கனவே நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுச்சு, மறுபடியும் எதுக்காக கால் பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட, என்ன மேடம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகர் கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க ரெஜினாட்ட. அப்ப இந்த பக்கம் ரெஜினாவுமே இருந்துகிட்டு, நான் ஜாலியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டு, என்ன நீ எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ற, சொல்லப்போனா தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்க, அதனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகரை கலாய்க்கிற மாதிரி அவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சேகரமே கொஞ்சம் கோவப்பட்டுட்டு, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான், உங்க பேச்சை கேட்டு அந்த முத்தலகை கடத்தி இவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்க மாட்டிட்டு இருக்கோம், ஆனா நீங்க எதையுமே எங்களை பத்தி கண்டுக்காம நீங்க உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகரமே கேட்கிறாரு. ஆனா இந்த பக்கம் ரெஜினாவும் இருந்துகிட்டு, நான் இப்போவும் சொல்றேன், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ உள்ள போனாலும் என்னால உன்னை வெளியில எடுக்க முடியும், உன் மேல ஏதோ சந்தேகப்பட்டு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும், ஆனா நீ தான் என் பேச்சை கேட்கவே இல்லையே, நீ இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீயே ஒரு முடிவு எடுத்து நீ தலைமறைவா இருந்தா எனக்கு என்ன தெரியும், சொல்லப்போனா இதை பத்தி நீ என்கிட்ட பேசியிருந்த அப்படின்னா நானே வந்து உன்னை உள்ள போகாம பாத்துக்க போறேன், எனக்கு சொல்லப்போனா நிறைய அடியாட்கள் தேவைப்படுறாங்க, அதுல நீயும் ஒருத்தனா இருந்துட்டு போன்னு நான் விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சேகரமே இருந்துட்டு, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க மேடம், நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை போட்டு வெளுன்னு வெளுத்தாங்கன்னு நாங்களே உண்மையை கக்கிடுவோம், அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப வீக்கான ஆள் தான், என்ன வெளியில தான் ஸ்ட்ராங்கா காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் ரெஜினாவுமே இருந்துகிட்டு, சும்மா வளன்னு பேசாத சேகர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சு கொடுத்தா உனக்கு எப்போ உங்களை பணம் தரேன், சொல்ல போனா நீ தலைமறைவா இருக்கிறதுக்கு உனக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், வேணா சொல்லு அந்த வேலையை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் சேகரமே இருந்துட்டு, ஆமா மேடம், நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டி விடுவீங்க, இப்போவாவது நாங்க தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நாங்க ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு போயிட்டே இருக்கணும், இதெல்லாம் உங்க பிரச்சனைக்கு எல்லாம் இனிமேல் இழுக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகரமே வந்து போனை கட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே நேரம் ரெஜினாவும் இருந்துகிட்டு, அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, உன்னோட மனைவியை கண்ட்ரோல் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேகரமே இருந்துட்டு, எது தனத்தையா, தனத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, தனம் வந்து பேச்சு வீட்டுக்கு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு இருக்கா, அவ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது, சொல்லப்போனா அதே வீட்டில் தான் இப்போ முத்தலகு இருக்கா, ஆனா முத்தலகுக்கு நீங்க பண்ண இன்சிடென்ட்னால பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போச்சு, அவளுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக மறுபடியுமே இந்த பக்கம் பேச்சோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா தனம் மட்டும் அங்க போனா அப்படின்னா மறுபடியுமே பழைய விஷயங்களை பத்தி ஞாபகப்படுத்திட்டா அப்படின்னா முத்தலக கடத்தினது நீ தான் அப்படிங்கிறதையும் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம நீயும் உள்ள போயிருவ, இந்த பிரச்சனைக்கு உறுதுணையா இருந்தா நானும் உள்ள போற மாதிரி இருக்கும், அதை விட முக்கியமா அந்த தயாவோட பையனுக்கும் அதுக்கப்புறம் பெயிலே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாம ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சேகருக்குமே புரிய வருது. அப்ப கண்டிப்பா தனம் மட்டும் முத்தலகுக்கு ஞாபகத்தை வர வச்சுட்டாங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கறத அவருமே புரிஞ்சுக்கிட்டு, சரி மேடம், இந்த விஷயத்த நான் உங்களுக்கு முடிச்சு தரேன், ஆனா எனக்கு சொன்னபடி கொஞ்சம் பணம் அனுப்பிச்சு விட்ருங்க மேடம், எனக்கு வந்து பணம் பயங்கரமான கெடுபடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகரமே பேசி முடிக்கிறாரு. அதே நேரத்துல எங்க தனமும் இருந்துகிட்டு, முதல்ல நான் சொன்னதை செய், அதுக்கப்புறம் மத்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க சேகரமே வேற வழி இல்லாம அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூட்டிட்டு டைரக்டா மறுபடியும் எப்பவும் போல தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்துட்டு தனம் இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமா காண்டாகிறாரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா தனம் இந்த வழியா தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த பார்த்து கரெக்டா அங்க போயிட்டு இந்த பக்கம் தனம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பேச்சு வீட்லயுமே தனம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு செம்ம டயர்டோட சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தனமே தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பக்கம் வந்து சேகர் மறிக்கிறாரு. சேகருமே தன்னோட முகத்துல கர்ச்சிப் கட்டியிருக்காரு. அப்ப இந்த பக்கம் தனமே இருந்துகிட்டு, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் சேகர் இருந்துகிட்டு, என்னம்மா இந்த மாதிரி வந்து புருஷனே மறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா தன்னோட கர்ச்சிஃபை கலட்டுறாரு. அதை கலட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் வந்து தனத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. நீ இந்த ஊர்ல இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சேகரும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அது எப்படி நான் இந்த ஊரை விட்டு போவேன், சொல்லப்போனா என்னோட பையனும் என்னோட மனைவி இந்த ஊர்ல தான் இருக்காங்க, அதுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் தனமே இருந்துகிட்டு, உனக்கு என்னதான் வேணும், முதல்ல என் வழியை விட்டு முதல்ல நகரு, நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வீட்டுக்கு போறதெல்லாம் இருக்கட்டு, உன் வீட்டுல நீ எங்க வேணாலும் போ, எப்படி வேணாலும் இரு, அது எனக்கு தேவையே கிடையாது, ஆனா பேச்சோட வீட்டுக்கு இன்னொரு டைம் போனேன் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சேகர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் தனமும் இருந்துகிட்டு, நான் அந்த வீட்டுக்கு போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என்ன பிரச்சனையா, நீ அந்த வீட்டுக்கு போனா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உங்கள்கிட்ட என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது, அந்த வீட்டுக்கு நீ போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தனத்தை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் தனமே வந்து, என் வாழ்க்கையில முதல்ல நீ குறுக்க வராத, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் சேகரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா சேகரமே ரொம்ப கோபத்தோட இருந்ததுனால தனத்தை பலார்னு ஒரு அரைஞ்சிடறாங்க. அப்ப தனமே அந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி கிருகிருன்னு தலை சுத்தி கீழேயே உட்காந்துடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே யதார்த்தமா அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பொண்ணை 2 பேர் டீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு.
ஆரம்பிக்கிறாரு. சரி நம்ம போய் அவங்கள காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டூ வீலரை இங்கேயே நிறுத்திட்டு வேகமா அவங்க பக்கத்துல போறாரு. அங்க பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க கீழே இருக்கிறது தனம் அப்படின்னு சொல்லிட்டு. தனத்தை பார்த்தோன்னா தனத்தை யாரும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை கூட சரிவா பார்க்காம அவங்க 2 பேரையும் போட்டு சும்மா சர மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க அடிச்சு அவர் கத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது சேகரோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பக்கம் பூமியுமே சேகரை பார்த்துட்டு நீயா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட இந்த பக்கம் சேகரை பாக்குறாங்க. அப்ப தனமே இருந்துகிட்டு இவன் என்னோட கணவன் தான், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம இப்போ அவன் ஒரு விஷயத்த சொல்லி என்ன மிரட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த உண்மையெல்லாம் சொல்ல வராங்க. அப்ப இங்க சேகரமே வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல, என் மனைவி கிட்ட எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டையும் மாத்த பாக்குறாரு. ஆனா இந்த பக்கம் வந்து பயங்கர கோபத்துல இருந்த பூமியுமே மறுபடியும் சேகரோட வாயில பக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு டைரக்டா அவரையுமே வந்து இந்த பக்கம் வந்து ஒரு போலீஸ் லேண்ட் அவுட் பண்ணி ஆக்கணும். சொல்லப்போனா இந்த மாதிரி முத்தலகை கொலை பண்ண ட்ரை பண்ண குரூப்ல சேகரும் இருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தனத்தை பார்த்துட்டு தனம் நான் ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தனமும் கேட்குறாங்க. உடனே எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா போலீஸுக்கு கால் பண்ணி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் சேகரையுமே வந்து பூமியுமே அந்த போலீஸ்ட்ட மாட்டி விட்டுறாரு. இதனால மறுபடியுமே சேகர் பயங்கரமா காண்டாயிட்டு இந்த ரெஜினாவனால தான் மறுபடியும் நம்ம மாட்டிக்கிட்டோம், வெளியில வந்தோன்னா முதல்ல அவளை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அவருமே அங்கிருந்து போலீஸ் கூட போக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தனமே இருந்துகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமியும் அவங்க கிட்ட இருந்து கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் அவருமே உள்ள இருந்துட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் தனமே இருந்துகிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன், ஆனா அந்த விஷயத்த தயவு செஞ்சு இப்போதைக்கு யார்ட்டையும் வெளிப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த உண்மை எனக்கும் முத்தலகுக்கும் தெரிஞ்சது, இந்த முத்தலகு இல்ல பழைய முத்தலகுக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்களுக்கு அந்த உண்மை தெரிய வந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமே ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பூமிக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் இந்த பக்கம் வந்து அங்க முத்தலகோட பாஸ்ட் லைஃபை பத்தியும் அஞ்சலிக்கு குழந்தை இல்லாததை பத்தியும் அது மட்டும் இல்லாம மீனாட்சி தான் அவங்களோட குழந்தை அப்படிங்கிறத பத்தியுமே இங்க பூமி கிட்ட அவங்க சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் பூமிக்கு கண்ணே செவந்துருது. சொல்லப்போனா அழவே ஆரம்பிச்சிடுறாரு. தன்னோட குழந்தைய இது வரைக்கும் வந்து மீனாட்சியோட குழந்தைன்னு நினைச்சு எவ்வளவு நாள் ஒதுக்கியிருப்பேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இந்த மாதிரி ஒரு சரவணன் வந்து என்னோட குழந்தை அப்படிங்கிறதுமே இந்த பக்கம் தனம் சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்குமே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டா வீட்டுல போய் நான் அவளை பாத்துக்கிறேன்னு ரொம்ப கோபத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து தனமே அவங்கள தடுத்துட்டு இந்த ஒரு விஷயத்த தான் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், சொல்லப்போனா முத்தலகுக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் நீங்க எதையுமே பண்ணக்கூடாது. இந்த வீட்டுல முக்காவாசி பேர் இங்க முத்தலகுக்கு எதிராக தான் இருக்காங்க. மறுபடியும் முத்தலகுக்கு இந்த மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணமா நாம இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதுமே எதுக்காக தெரியுங்களா, இந்த மாதிரி கண்டிப்பா முத்தலகுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்களும் முத்தலகும் சேர்ந்து தான் செய்யணும், அப்பதான் இது சரியான ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனமே அங்கிருந்து சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல பூமிக்குமே அப்பதான் புரிய வருது, இதுக்கு மேல இந்த அஞ்சலியை நான் படாத பாடுபடுத்த போறேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தையை எடுத்து வச்சுட்டு என்ன ஏமாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி பூமியோட கோபத்தினால அஞ்சலி என்ன பாடுபட போறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள போன சேகரை விசாரிக்கிறப்போ கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் ரெஜினான்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அடுத்து ரெஜினாவோட நிலைமை என்ன போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, நம்ம நாளைக்கு இன்னொரு வேற லெவலான வீடியோல நம்ம சந்திக்கலாம்.